வெற்றியாளர்கள் யார் என்பதை பற்றிய ஒரு சிறு கதையை பார்ப்போம். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விருந்தாளியாக வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு உணவளிப்பதற்காக தம் மனைவிமார்களிடம் சொல்லி அனுப்பினார்கள். அப்போது அவர்கள், எங்களிடம் தண்ணீரை தவிர வேறு எதுவும் இல்லை என்று பதிலளித்தார்கள். எனவே இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களை நோக்கி, இவரை தம்முடன் உணவில் சேர்த்து கொள்ளுபவர் யார் என்று கேட்டார்கள், அல்லது இவருக்கு விருந்தளிப்பவர் யார் என கேட்டார்கள். அப்போது அன்சாரிகளில் ஒருவர், நான் விருந்தளிக்கின்றேன் என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு தம் மனைவியிடம் சென்றார். மனைவியிடம், இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விருந்தாளியை கண்ணியப்படுத்து என்று கூறினார். அதற்கு அவரின் மனைவி, நம்மிடம் நம் குழந்தைகளின் உணவை தவிர வேறு எதுவும் இல்லை என்று கூறினார். அதற்கு அந்த அன்சாரி தோழர், உன் குடும்பத்திற்கான உணவை தயாராக எடுத்து வைத்துவிட்டு விளக்கை ஏற்றி விடுவதைப் போல் பாவனை செய்து அணைத்துவிடு என்று கூறினார். உன் குழந்தைகள் உணவு உண்ண விரும்பினால் அவர்களை தூங்கச் செய்துவிடு என்றார். அவ்வாறே அவரின் மனைவியும் உணவை தயாராக எடுத்து வைத்து விளக்கை ஏற்றிவிட்டு தம் குழந்தைகளை தூங்கச் செய்துவிட்டார். பிறகு விளக்கை சரி செய்வது போல் நின்று பாவனை செய்து கொண்டே விளக்கை அணைத்து விட்டார். பிறகு அவரும் அவரின் மனைவியும் உண்பது போல் விருந்தாளியான அந்த மனிதருக்கு பாவனை காட்டலானார்கள். பிறகு இருவரும் உணவு உண்ணாமல் வயிறு ஒட்டியவர்களாக இரவை கழித்தனர். காலையானதும் அந்த அன்சாரி இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் இருவரும் செய்ததைக் கண்டு அல்லாஹ் இன்றிரவு மகிழ்ச்சியால் சிரித்து கொண்டிருந்தான் அல்லது வியப்படைந்தான் என்று கூறினார்கள். அப்போது அல்லாஹ், தமக்கே தேவை இருந்தும் கூட தம்மை விட பிறருக்கே அவர்கள் முன்னுரிமை வழங்குகிறார்கள். உண்மையில் தம் உள்ளத்தின் கருமித்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்களே வெற்றியாளர்கள் என்றும் அல் குர்ஆன் வசனத்தை அருளினான் என்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக நூல் புகாரியில் இந்த ஒரு நபிமொழி பதிவாகியுள்ளது.